போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் வழியினில் நடந்திட, அவர் பழியினில் கடந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் உடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளினுடைய பேரருளை, கடவுளினுடைய பாதுகாப்பை, கடவுளினுடைய பராமரிப்பை நாளும் உணர்ந்து நன்றி செலுத்துவதற்காக கோடி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அன்புமிக்கவர்களே, கடவுள் தொடர்ந்து நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ நெருப்பு தேரில் எலியா விண்ணகத்துக்கு சென்றார். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 6 முதல் 14. ஆண்டவர் எலியாவை சுழற்காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ள இருந்த பொழுது எலியாவும் எலிசாவும் கில்காலிலிருந்து புறப்பட்டு சென்றனர். மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர். அவர்கள் யோர்தான் நதிக்கரையை அடைந்து அங்கே நின்றனர். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினர் 50 பேரும் சற்று தொலையில் நின்று கொண்டனர். அப்பொழுது எலியா தம் போர்வையை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார். தண்ணீர் இருபுறமும் பிரித்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து நதியை கடந்தனர். அவர்கள் அக்கறைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடமிருந்து எடுத்து கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக என்றார். எலியா அவரை நோக்கி, நீ கேட்பது கடினமான காரியம். உன்னிடமிருந்து நான் எடுத்து கொள்ளப்படும் போது நீ என்னை காண்பாயாகில் அது உனக்கு கிடைக்கும், இல்லையெனில் கிடைக்காது என்றார். இவர்கள் இவ்வாறு உரையாடி கொண்டு வழிநடந்து செல்கையில் இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுழற்காற்றில் விண்ணகத்துக்கு சென்றார். எலிசா அதை கண்டு, என் தந்தாய், என் தந்தாய், இஸ்ரேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று கதறினார். அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை. எனவே அவர் தம் உடைகளை பிடித்து 2ஆக கிழித்து கொண்டார். மேலும் அவர் எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையை எடுத்துக்கொண்டு திரும்பி சென்று யோர்தான் கரையில் நின்றார். பின்பு அவர், எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார். அப்படி அடித்தவுடன் தண்ணீர் 2ஆக பிரிய எலிசா அக்கறைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை பாடல் திருப்பாடல் 31. ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரே நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரை நம்புவோரே. உமக்கு அஞ்சி நடப்போருக்கு
நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரியது. உம்மிடும் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரை நம்புவோரே. மனிதரின் சூழ்ச்சி நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளே. நாவுகள் கிளப்பும் பூசலி நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றே. ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரை நம்புவோரே. ஆண்டவரின் அடியார்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றுறுதியோடையோரை பாதுகாக்கின்றார். ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார். ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரை நம்புவோரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது,
மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளி வேடக்காரரை போல முகவாட்டமாயிருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்தி கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் மிகவும் பிரியமான இறை சமூகமே, மாதா தொலைக்காட்சியை அதன் மூலமாக நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்திக் கொள்வதற்காக உலகம் எங்கும் கலைமான் நீரோடையை ஆர்வமுடன் நாடுவது போல இந்த கல்வாரி பலியின் கொண்டாட்டத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இறை வார்த்தையின் மூலமாக நமது வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்ள வந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் இறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இறைவன் இன்று நம்முடைய வாழ்வுக்கு ஒரு அற்புதமான செய்தியை இன்றைய திருப்பலியின் இறைவார்த்தை பகுதியிலே வழங்குகின்றார். அருளின் காலமாகிய தவ காலத்தில் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியானது அந்த சாம்பல் புதன், விபூதி புதன் என்று வாசிக்க நாம் கேட்டிருக்கோம். எனவே தானம் தர்மம் செய்வதிலும், ஜெபிப்பதிலும், நோன்பு இருப்பதிலும் அக்கறை காட்டி அந்த 40 நாட்கள் நம்மை ஆண்டவருக்குள் வைத்து இறை மனித உறவை வலுப்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கும் உதவி செய்யக்கூடிய அற்புதமான வார்த்தையை தான் இன்றைய நாளின் இறை வார்த்தை பகுதியில் குறிப்பாக நற்செய்தியாளர் மத்தேயு நமக்கு கொடுக்கின்றார். மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை. நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று நமக்கு ஒரு அலர்ட். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பரிசை இழந்து விடாதீர்கள் என்று. யோசிச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆதவன் உதிக்கிறான் அழகாக. என்னைக்காவது நான் உதிக்கிறேனேன்னு சொல்லிக்கிட்டு மார்தட்டி கொண்டா சூரியன் உதிக்கிறான்? அல்லது மறையும் பொழுது என்றைக்காவது நான் மறைகிறேன் என்று பெருமை பாராட்டி இந்த நாள் முழுக்க உங்களை நான் சூடில் வைத்துக் கொண்டேன் என்று சொல்லியா
அவன் கடந்து செல்லுகிறான். இல்லையே, கடவுளுடைய படைப்பில் மிக அழகான ஒரு படைப்பாகிய அந்த சூரியன் தன்னுடைய அன்றாட செயல்களை தம்பட்டம் அடித்துக் கொள்ளாமல் செய்வதை பார்க்கிறோம். அதே போல நிலவு, பெய்கின்ற மழை, ஓடுகின்ற ஆறு, பறந்து விரிந்த கடல் பரப்பு, அதில் வாழக்கூடிய ஜீவராசிகள் யாருமே தம்பட்டம் அடித்துக் கொள்வதிலே மாறாக தங்களுடைய பணியை செவனை செய்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மனிதர்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி, ஏனென்றால் இவன் இப்படித்தான் இருப்பானோ என்று நினைத்து மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் நீங்கள் அறச்செயல்கள் செய்யாதீர்கள், தம்பட்டம் அடித்துக் கொள்ளாதீர்கள் என்று இவ்வாறாக தொடங்குகின்றார். தர்மம் செய்வதை பற்றி சொல்லுகிறார். சிக்காகோவில் காவல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கூட்டம். அதில் அந்த காவல்துறை அதிகாரி இப்படியாக ஒரு கேள்வி எழுப்புகிறார். என் அன்புக்குரிய சக தோழர்களே, கலவரம் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் அந்த கலவரத்தை களைப்பதற்கு என்ன செய்வீர்கள் என்று அந்த காவல் துறையிடத்திலே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஒருவர் சொல்றாரு, நாங்க கண்ணீர் அந்த புகை கொண்டு வீசுவோம் அப்படிங்கிறார். இன்னொரு சொல்றாரு, நான் துப்பாக்கி சூடு நடத்துவேன். இன்னொரு சொல்றாரு, நான் லத்தி சார்ஜ் பண்ணுவேன் அந்த கூட்டத்தை கலைப்பதற்கு அப்படின்னு அவங்க அந்த கூட்டத்தை கலைப்பதற்கான ஐடியாஸ் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு காவல்துறை பணியாளர் சொல்கிறார், நான் மிகப்பெரிய அந்த கூட்டத்தில் கலவரம் ஏற்பட்டால் என்னுடைய அந்த தொப்பியை எடுத்து நான் தர்மம் கேட்பேன், நான் தர்மம் கேட்டால் எல்லாம் ஓடி போயிடுவாங்க அப்படிங்கிறார். நான் யாசகம் கேட்டால் யாரும் கொடுக்காமல் அவர்கள் போய்விடுவார்கள், ஆட்டோமேட்டிக்கா கூட்டம் கலைஞ்சிடும் அப்படின்னு அவர் ஒரு நக்கலான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். அவர் சொல்ல வந்தது என்னவென்றால், தர்மம் செய்வதற்கு இன்று மக்கள் தயங்குகிறார்கள் அல்லது அதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்று சொல்ல வருகிறார். ஆனால் உண்மை அப்படியில் அன்புக்குரியவர்கள், இன்று மழை பெய்கிறது என்றால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அது பல நல்ல உள்ளங்கள் உங்களை போல இருப்பதனால் தான். இருப்பதை கொண்டு எப்படியாவது ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எக்கச்சக்கமான நல்லவர்கள் இருக்கிறார்கள். இல்லாமல் போனது கிடையாது. ஏழைகளின் பால் இறங்கக்கூடிய இரக்கம் மிகுந்த எண்ணற்றவர்களை இந்த உலகம் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த உலக பார்வையில், ஊடக பார்வையில் நிறைய கையில் செல்போன் உதவி செய்கிறாங்க. உணவு கொடுத்தாலும், உடை கொடுத்தாலும், இருப்பிடம் கொடுத்தாலும், இரத்த தானம் செய்தாலும், உடல் தானம் செய்தாலும் உடனுக்குடன் அது தெரிவிக்கப்படுகிறது ஊடகத்தின் வாயிலாக, ரீல்ஸ், ஷார்ட்ஸ். இது குத்தமா? ஐ அப்ரிஷியேட். ஏனென்றால் நான் உதவி செய்வதை நான் உலகுக்கு காட்டுகிறேன் என்பதை ஒருவேளை பெருமை பாராட்டி செய்தால் அது குற்றம். ஆனால் நான் இப்படி உதவி செய்வது பலருக்கு ஒரு வகையான ஊன்றுகோலாக, தூண்டுகோலாக அது வளர்ச்சி பாதைக்கிட்டு செல்கிறது என்றால் அதன் மூலமாக என்னுடைய மனதிற்கு இறைவன் தரும் ஆசீர்வாதம் நிரம்ப கிடைக்கிறது. என்னை சார்ந்த சக மனிதர்களுக்கும் நான் இதுபோல செய்யுங்கள் என்று சொல்வதற்கு என்னுடைய விளம்பரம் இந்த ஊடகத்தின் வழியாக ஒரு உதவி செய்கிறது என்றால் அது பாராட்டுக்களுக்கு உரியது. லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரத்தில் மிக அழகாக ஒரு உவமையை இயேசு ஆண்டவர் சொல்லுவார். பரிசேயன் ஆயக்காரன் கடவுள் முன்னிலையில் நின்று கொண்டு, இதோ நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களை போலவோ, இந்த வரி தண்டுவனை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி சொல்லுகிறேன். கடவுளுடைய முன்னிலையில் இவன் அடித்துக் கொள்ளக்கூடிய இந்த செப தம்பட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுமா? கேள்விக்குறி. ஏனென்றால் நான் அடுத்தவர்களை சுற்றி காட்டி இந்த பாவியை போல, இந்த ஆயக்காரனை போல, அந்த ஆயக்காரன் வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட தயங்கி கொண்டு
தன்னுடைய இயலாமையை இறைவன் முன்பாக எடுத்து கூறுகின்ற அவனுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. மாறாக இந்த பரிசேயனுடைய ஜெபம் கேள்விக்கு உள்ளாக்கப்படுகிறது. எனவே நாம் செய்வது, நான் 10ல் ஒரு பாகம் தருகிறேன், நான் இவங்கள போல அவங்கள போல நிறைய செய்யறேன், இது கடவுள் எதிர்பார்க்கல. ஆலயத்தின் உள்ளே அமர்ந்து கொண்டு ஒரு கார்னர்ல ஜெபித்து கொண்டிருந்த இயேசு, இதோ தன்னிடம் இருக்கக்கூடியவற்றில் 2 செப்பு காசுகளை போட்ட அந்த கொராந்தி அந்த ஒரு வேலை கைம்பெண்ணை பார்த்து அவர் பாராட்டுகின்றார். இந்த ஏழை கைம்பெண் அமைதியாக வந்து யாரையும் பார்க்காமல் தனக்குள் இருப்பவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய இவளல்லவா சிறந்தவள் என்று இறைவன் அந்த விதவை பெண்ணை, ஏழை கைம்பெண்ணை பாராட்டுகின்றார். எனவே கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்று நமக்கு இறைவன் இன்றைய அழகான இந்த இறைவாக்கு பகுதியில் சொல்வதெல்லாம் இதுதான். பெத்த தாய் எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகளுக்காக, தன் குடும்பத்துக்காக அவள் மாடாய் உழைக்கிறாள், தியாகத்தோடு உழைக்கிறாள். எப்பொழுதாவது என்னை பாராட்டுங்கள் என்று அந்த தாய் கேட்டிருப்பாளா தன் பிள்ளைகளிடத்துல? ஒவ்வொரு அப்பாக்களும் ஓடோடி உழைக்கிறார்கள், இரத்த வியர்வை நிலத்தில் சிந்த. என்னைக்காவது என் உழைப்பை என் பிள்ளைகள் பாராட்ட வேண்டும் என்று எந்த தகப்பனாவது கேட்டிருப்பானா? எனவே நம்மை பொறுத்தவரையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொண்டு போவதிலே வல்லவர்களாய் இருக்கிறோம் என்று ஆண்டவர் அறிவார். ஒருவேளை நான் செய்வதிலே கைத்தட்டி எதிர்பார்த்தால், நான் செய்வதிலே பாராட்டுக்களை மட்டும் எதிர்பார்த்துத்தான் செய்வேன் என்றால், நான் செய்வதிலே எனக்கு பலன் கிடைக்கும், இதை செய்தால் இது கிடைக்கும் என்று நினைத்தால், அங்குதான் இறைவன் நம்மிடத்திலே இன்றைய நாளின் இந்த இறைவாக்கு பகுதியின் வழியாக கொஞ்சம் அசைத்து பார்க்கிறார். வேண்டாம், எதிர்பார்த்து செய்வதனால் நீ இறைவனுக்கு உகந்தவனாய் மாறப்போவது கிடையாது. விண்ணரசில் உனக்கு கைமாறு வேண்டும் என்றால் இருப்பதை மறைவாக கொடுத்து உன் இதயத்தை பார்க்கக்கூடிய இறைவனுக்கு நீ எப்பொழுதும் செய்து கொண்டிரு. இதோ ஏழைகளின் சிரிப்பில்லை இறைவனை பார், அங்கு நீ கைமாறு பெறுவாய் என்று அழுத்தமாக சொல்லுகிறார். எனவே கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் பெற்றிருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்வு ஒரு மிகுந்த ஒரு அழகான கொடை. இலவசமாக கடவுள் கொடுத்த இந்த கிறிஸ்தவ அழைப்பில் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த அருளையும் ஆசிரியை வைத்து இந்த உலகத்தை நான் ஏற்கனவே சொன்னது போல இயக்கி கொண்டே இருக்கலாம். இயேசுவை பாருங்கள், என்னைக்காவது தம்பட்டம் அடிச்சிருப்பாரா? எவ்வளவு அதிசயங்கள், எவ்வளவு அற்புதங்கள் செய்துவிட்டு அவர் சொல்லுவார், இதை யாரிடத்திலும் சொல்லாதீர்கள் என்று சொல்லிவிட்டு கடந்து செல்வார். தொழுநோயாளர்களை சுகப்படுத்துவார், தேவையில் இருக்கின்றவர்களை சந்திப்பதை சுகப்படுத்துவார். குணப்படுத்தி முடித்த பிறகு ஊரெல்லாம் சென்று பறைசாற்றுங்கள் என்று ஒருபொழுதும் இயேசு சொன்னது கிடையாது. ஆனால் அவர் செய்ததை யாரிடமும் சொல்லாதீர்கள் என்று சொல்லி கடந்த செய்தியை பலருக்கு சொன்னதனால்தான் இன்று இந்த தொலைக்காட்சியின் முன்பாக இவ்வளவு பேர் இந்த திருப்பலி அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, சூரியனை போல சந்திரனை போல பெருமை பாராட்டாமல் தினமும் உதிப்போம், கொடுத்து கொண்டே இருப்போம், தம்பட்டம் அடிக்காமல். ஆண்டவருடைய அருளும் ஆசிரும் நம்மோடு எப்பொழுதும் இருக்கும். ஆமீன். வெள்ளை தூப புகை போல எம் மனங்களை எழுப்புகின்றோம், வான்பீடத்தில் அது சேரும் மனம் கமழும் காணிக்கையா. வெள்ளை தூப புகை போல எதை கொடுப்பேன் என தேடினேன், எனதென்று என்னிடத்தில் ஒன்றுமில்லை. எதை கொடுப்பேன் என தேடினேன்,
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஓட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாறச் செய்கின்றே. அதனால் இவற்றினுடைய அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதர்களாகி எங்களை படைத்தீ. நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவர்களாயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீ. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக கழித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஓற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். எவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவினுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கக்கூடிய கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். தாயாம் திரு அவையினை வழி நடத்துகின்ற எங்கள் திரு தந்தை எல்லியோ, எங்கள் மறைத்தளத்தின் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை எல்லாம் விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கக்கூடிய பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஓமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஓமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்தியம் வாழ்வளிப்பதாக. ஆமென். உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா,
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் கொண்ட இந்த திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்றுமே மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் நம்பிக்கையோடும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கையதிலே தங்க புஷ்பம்